அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னாலே முக்கியமாக ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குறது இந்த நவராத்திரி தான். எனக்கு இந்த கொலு வைக்கிறது, அம்பாள் பற்றி பாடுறது, லலிதா சகஸ்ரநாம பாராயணம் இதெல்லாம் வந்து வெரி க்ளோஸ் டு த ஹார்ட். எத்தனையோ பேர் அம்பாள் ரூபத்திலையும் குழந்தைகள் ரூபத்துலையும் வந்துட்டு போகிறதா அப்படி ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி வெத்தலைப்பா கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வயிறார கொடுத்து அவங்கள நம்மளோட அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு சக்தி வாய்ந்த அம்மனா நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். அண்ட் எனக்கு உண்மையாகவே திடீர்னு ஒரு இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு நிறைய இடங்கள் அந்த கருமாரி அம்மன் இருக்காங்க. ஆனால் இவங்களை பார்க்கும்பொழுது நமக்குள்ள ஒரு சக்தி எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு கோவில் இது. அது ஒரு சக்தியை வந்து கொண்டாடக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நான் பார்க்குறேன். அப்புறம் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. கலாட்டா டிவைன் திருவிளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம். லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். தி சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ். வெற்றி ரியல்ஸ் தாய் மண்ணே வணக்கம். மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் கால் 04445454545. ஜெயச்சந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கலாட்டா திருவிளக்கு பூஜை இன்னைக்கு நம்ம திருவேற்காடு கருமாரி அம்மா கோவில்ல உங்களோட பிரசன்ஸை பார்த்துருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ வந்து நவராத்திரி ஆரம்பம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து திருவிளக்கு பூஜை. ஸோ சொல்லுங்க மேம், நவராத்திரி அப்படின்னா என்ன? அம்பாளுக்குரிய காலங்கள் இது. அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னாலே முக்கியமாக ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குறது இந்த நவராத்திரி தான். அண்ட் எனக்கு இந்த கொலு வைக்கிறது, அங்கங்கே போய் இந்த அம்பாள் பற்றி பாடுறது, லலிதா சகஸ்ரநாம பாராயணம் இதெல்லாம் வந்து வெரி க்ளோஸ் டு த ஹார்ட். ஏன்னா அது ஒரு வைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாட்கள். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அந்த காலையில் இன்றைக்கி நவராத்திரி டைம் கட்டாயம் பூஜை செஞ்சுட்டு தான் போயிடணும். அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே இது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு நிறைவை கொடுக்கும். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த வெத்தலைப்பாக்கு கொடுத்து நம்ம வீட்டுக்கே ஒரு அம்பாள் வந்துட்டு எத்தனையோ பேர் அம்பாள் ரூபத்திலையும் குழந்தைகள் ரூபத்துலையும் வந்துட்டு போகிறதா அப்படி ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது வயிறார கொடுத்து அவங்கள நம்மளோட அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இந்த நவராத்திரி நாளில் டே 7 7ஆம் நாள் அன்னைக்கு இன்னைக்கு கருமாரி அம்மன் இங்கே திருவேற்காடில் வந்து அவங்களே தரிசனம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து திருவேற்காடு கருமாரி அம்மன்னாலே எல்லாருக்குமே அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ திருவேற்காடு அம்மன் உங்களோட வாழ்க்கையில் நிகழ்த்திய ஒரு செயல் நான் எதை சொல்லுவேன்? ஜென்ரலியே ஒரு வருஷத்தில் ஆடி மாதமும் தை மாதமும் கட்டாயமாக இங்கே வருவோம் நாங்கள். அதாவது புத்துக்கு பால் தெளிக்கிறதுன்னு என்னோடய ஃபேமிலியில் வந்து ஒரு மாதிரி காலகாலமாக இந்த ஒரு பழக்கம் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பாவோட வழக்கம் சொல்கிறேன். அதனால் எவ்ரி தை மாதம் ஆடி மாதம் அதில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் புத்துக்கு பால் தெளிக்கிறது. அப்போ வந்து எனக்கு எப்படியாவது அதில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இங்கே வந்து இந்த திருவேற்காடில் இருக்க புத்துக்கு பால் தெளிக்கணும் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ கல்யாணம் முன்னாடி வரைக்கும் கம்பல்சரி இந்த 2 மாதம் இல்லாமல் ஏதாவது ஒரு மாதம் ஃபேமிலியோட இந்த டைம் ஆடி மாதமும் தை மாதமும் லேடிஸ் நான் எங்கள் அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு வருவாங்க. மற்ற நாளில் ஃபேமிலியாகவே மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே வருவோம். அப்படி இங்கே வந்துட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறமும் இது எனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி ஒரு ஈடுபாடு இவங்ககிட்ட கல்யாணத்துக்கு அப்புறமும் ஏற்பட்டதுன்றது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா எங்கள் வீட்லேயும் இவங்களோட வீட்டில் எல்லாருமே வந்து கல்யாணம் ஆனாலே முதல்ல இந்த கல்யாணம் ஆன அன்றைக்கும் ஒரு இடம் கோயில் கூட்டிட்டு வராங்க தெரியுமா. முக்கால்வாசி முதல்ல வர கோயில் வந்து திருவேற்காடு கோயில் தான். அதாவது கல்யாண கோலத்தில் அப்படியே முதல்ல கூட்டிகிட்டு வர கோயில் வந்து இங்கே திருவேற்காடு கருமாரி அம்மன் தான். ஸோ எனக்கு அது வந்து ஓகே, நம்ம வந்த இடத்துலையும் அவங்க எல்லாருமே அந்த கருமாரி அம்மனை இந்த திருவேற்காடு கருமாரி அம்மனை எஸ்பெஷலி அவ்வளோ பூஜிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு அதுவே ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்போ இந்த கோயிலுக்கு வரலாம் போகலாமான்னு கேட்டால் முதல்ல எங்கள் மாமியார் ரெடியாக இருப்பாங்க இந்த கோயிலுக்கு வரத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிடித்தமான கோவில். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்குது பேசணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது 2 கோவில், ஒன்று இங்கே திருவேற்காடு, நெக்ஸ்ட்டு மாங்காடு காமாட்சி. இந்த 2 கோயிலை வந்து அமைதியாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். சொல்லும் போதே உங்கள் கண்ணு கலங்குது மேம். இது ஒரு சக்தி வாய்ந்த அம்மனா நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். அண்ட் எனக்கு உண்மையாகவே திடீர்னு ஒரு இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்துலேருந்தே ஒரு நிறைய இடங்கள் அந்த கருமாரி அம்மன் இருக்காங்க. ஆனால் இவங்களை பார்க்கும்பொழுது நமக்குள்ள ஒரு சக்தி எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய ஒரு கோவில் இது. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஸோ திருவிளக்கு பூஜை அப்படின்னா அது எதற்காக பண்ணுறாங்க? விளக்கு ரொம்ப அவசியம்.
இதில் வந்து லீவ் அபவுட் இந்த விளக்கு அதாவது இந்த சுவாமிக்கு ஏற்றுறோம் அப்படி இப்படின்லாம் வர லைட்டுனாலே ஒரு பிரகாசம். இப்போ வீட்லேயுமே கூட நம்ம விளக்கு ஒரு சாதாரணமாக சுவிட்ச் போடுற ஒரு எரியிற விளக்குக்கே வந்து ஒரு அம்சமாக ஒரு பிரகாசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. ஸோ அந்த விளக்குன்றது நம்ம வீட்டில் தினமும் ஏற்படுத்தினா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எப்போவுமே நம்ம சொல்லுவோம். அந்த ஒளி வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் அந்த ஒளி வந்து அந்த ஒளியாக இருந்து நம்ம நினச்சதை நடத்தி கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த விளக்கு. என்ன ஆயிட்டாலும் சரி, எங்கள் வீட்டில் என்னால் ஏற்ற முடியாத காலங்களில் கூட என் பசங்க வந்து அந்த விளக்கை மட்டும் அந்த 2 வேளை கட்டாயமாக அந்த ஏற்றிடுவாங்க. முக்கால்வாசி எங்கள் வீட்டில் 2 வேலைலாம் இல்லை, எப்போவுமே எண்ணெய் கம்மியாகிற மாதிரி இருந்தால் எண்ணெய் ஊற்றிட்டு போவோம். எங்களுக்கு வந்து முக்கால்வாசி 24 hours விளக்கு ஏற்றுறதுனால எங்கள் அம்மாவுக்கு வந்து விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் வீட்டில். ஸோ அப்படி ஒரு எண்ணன்றதுனால அந்த விளக்கு எப்போ அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுன்றது தான் அவங்களோட ஒரு ஆசை. ஸோ நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த விளக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது, இப்போ இந்த கோவிலில் வந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனைக்கு என்றைக்குமே வந்து ஒரு சக்தி இருக்குது. ஸோ இந்த திருவிளக்கு அப்படின்றபோது அதில் ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு வைப் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு 50 பேர் 100 பேர் 200 பேர் இங்கே உட்காந்து செய்யணும். அந்த ஜோதியில் ஒரு வைப் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்பாளை தரிசனம் பண்ணும்பொழுது, அந்த அம்பாளை தாயேன்னு நம்ம கூப்பிட்றப்போ டெஃபினட்டாக நம்ம நினச்சது மட்டும் இல்லை, லோக க்ஷேமத்துக்காக டெஃபினெட்லி நல்லது நடக்கும். எவ்வளவோ விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது, நம்மளால் நேராக போய் எதுவுமே பண்ண முடியாது. அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு தூது விடக்கூடிய ஒரு பொருளாக அந்த விளக்கை ஏற்றுக்கலான்னு நான் நினைக்கிறேன் என்னோட இதில். ஸோ நாம் ஏற்றக்கூடிய விளக்கில் அந்த எண்ணெயை போட்டு திரி போட்டு அந்த எரியும் தீபம் நம்ம மனசார அதை எழுத்தும் பொழுது எந்த விளக்கில் வெள்ளியில் ஏற்றுறோமா தங்கத்தில் ஏற்றுறோமான்றது முக்கியம் கிடையாது, மனதார ஏற்றுறோமான்றது டெஃபினட்டாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் முதல்ல மெயினாக அகற்றும். ஸோ ஐ திங்க் அது இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம். இந்த வருஷத்துலேயே ஆல்ரெடி நான் 2 திருவிளக்கு பூஜை 2 கோயிலில் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இங்கேயும் திருவிளக்கு பூஜைன்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பர் மேம். அப்படியே சார் கிட்ட கொடுங்க மேம் கேட்போம். சார், பொதுவாக வந்து நவராத்திரி அப்படின்னாலே பெண்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நவராத்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஆண் மகன் கிட்ட கேட்டு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நவராத்திரி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் நவராத்திரி பெண்களுக்குரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு சக்தியை வந்து கொண்டாடக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நான் பார்க்குறேன். அப்புறம் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அப்படி இருக்கும்போது சக்தியை ஒரு துர்காதேவியை நீங்கள் வழிபடும் போது எங்களுக்கும் அந்த சக்தி கொடு அப்படின்னு நாங்களும் கேட்குறோம். அது உங்கள் மூலயமா அப்படி வாங்கிக்கிறோம், அவ்வளோதான் நான் நினைக்கிறேனே தவிர இது பெண்களுக்குரியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ போன வாரம் கூட குரூப்பாக சேர்ந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு பூஜைலாம் பண்ணாங்க. அப்புறம் கர்பா டான்ஸ் இந்த தாண்டியெல்லாம் ஆடினாங்க, அதில் நாங்களாம் கூட கலந்துக்கிட்டோம். ஸோ அது லேடிஸ்ன்னு தனியாக பிரிக்காதீங்க, எங்களையும் கொஞ்சம் இன்வைட் பண்ணிக்கோங்க. இல்லை, ஆக்சுவலி என்னென்னா இப்போது முன்னாடிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில வீடுகளில் தான் கொலு வைக்கக்கூடிய சில வீடுகளில் வந்து ஆண்களோட பார்ட்டிசிபேஷனும் உள்ளே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும்லாம் அது பண்ண மாட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் எஸ்பெஷலி இப்போ இந்த இயர் பார்த்தீங்கன்னா நான் போன எல்லா வீட்லேயும் கொலுக்குன்னு வெத்தலை பாக்கு வாங்க போகிற இடத்துல லேடிஸுன்னு செஞ்சாலும் அங்கே பின்னாடியிலேருந்து வாங்கின கிஃப்டாக இருக்கட்டும், வெத்தலை பாக்கு தனியாக மஞ்சள் எல்லாத்தையும் உட்காந்து அந்த கவரில் போட்டு சுண்டல் வரவங்களுக்கு கொடுக்கறதுலேருந்து பிரசாதம் பண்ணுறது கொடுக்கறதுலேருந்து எங்கள் வீடு முதற்கொண்டு எல்லார் வீட்லேயும் நான் பார்த்தது வந்து ஆண்களை தான். எல்லார் வீட்டில் இருக்க குழந்தைகளும் ஆண்களும் தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பெண்கள் நாங்கள் வந்து உட்காந்து சும்மா இந்த கொலுவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் வெறும் அந்த மஞ்சள் குங்குமம் கொடுத்து அந்த பேக்கை தான் கொடுக்குறேன். ஆனால் அந்த பேக்குள்ள இருக்கிற பொருட்களில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுலேருந்து எல்லாமே ஆண்கள் தான். இந்த வாட்டி நான் அதை எல்லார் வீட்லேயும் பார்த்தேன். அதை நான் இந்த இடத்துல என்டோர்ஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். நிறைய நம்ம பெண்கள் முன்னிறுத்தி பண்ணும் பொழுது பெண்களை வந்து தெய்வமாக போட்டுறதுனால ஒன்றுமே ஆக முடியதில்லை, அவங்கள வணங்குறதுனால ஒன்றுமே கிடைக்கவில்லை. அவங்கள அந்த மரியாதையோடு நடத்தி அவங்களோட வழி நடத்தி அவங்களுக்கு ஆண்களும் பெண்களும் சமமாக நடந்து போகிறப்ப தான் அதில் ஒரு அதை தான் சிவன் சக்தியுமே நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா அப்படின்ற போது இருவரும் ஒன்று தான், நானும் உன்னை விதத்தில் குறைஞ்சவங்க இல்லை, நீ என்னை விதத்தில் குறைஞ்சவர் இல்லைன்றது தான் சக்தியும் வலியுறுத்தியிருக்காங்க. அந்த விதத்தில் அதை எல்லாருமே அறிஞ்சு நடந்தாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் நான் இந்த வாட்டி எல்லா ஆண்களோட பார்ட்டிசிபேஷனையும் இந்த நவராத்திரி அன்னைக்கு டைமில் நான் பார்த்தேன். அண்ட் எஸ்பெஷலி இப்போவும் இந்த கொலுவுக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணுறதுலையும் கலாட்டாலையுமே நான் பெண்கள் ஒன்று தவிர நான் இங்கே பின்னாடி பண்ணுற எல்லாருமே ஆண்கள் தான். ஸோ தே பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் நவராத்திரி. ஸோ அந்த ஆண்களுக்கும் இந்த சக்தியின் மூலம் ஒரு சல்யூட். நவராத்திரின்னு சொன்னோன்னா நம்ம எதை எடுத்தாலும் ஒரு தமிழ் படத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நவராத்திரி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து சிவாஜி தான். அதனால சிவன் இல்லாமல் சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படின்னு முதலே நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி
இட்ஸ் கிவ் அண்ட் டேக், எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் இந்த 9 டேஸும் நான் நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி நீங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டாடுறதுனால நாங்களாம் உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகே ஓகே ஸோ எஸ் சார். ஸோ நான் நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து திருவிளக்கு பூஜை ஆரம்பிக்க போது உங்களோட பார்ட்டிசிபேஷனை நாங்கள் அங்கேயுமே பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. கலாட்டா டிவைன் திருவிளக்கு பூஜை. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில், தெய்வீக நறுமணம், லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட், ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட், தி சென்னை சில்க்ஸ் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன், பவர்ட் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்ஸ், வெற்றி ரியல்ஸ், தாய் மண்ணே வணக்கம், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 04445454545. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.